கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசிரியப்பாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த நாளிலே பாதுகாத்து கொள்வாராக. இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதிமொழியின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் வசனம் 21 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நாம் இந்த நாளில் வாசிக்க கேட்டோம். ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தை இது. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவரே, மனிதன் கற்பனையின் வாழ்வில் மிதந்து கொண்டிருக்கிறான். தன்னை குறித்து, தன் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தன் எதிர்காலத்தை குறித்து, தன் பிள்ளையுடைய வாழ்க்கை குறித்து, திருமண காரியத்தை குறித்து அவன் அநேக யோசனை செய்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, அதற்காக அவன் மனிதனிடத்தில் யோசனை கேட்கிறான். அநேகரிடத்தில் அவன் ஆலோசனை கேட்கிறான். ஆனால் கர்த்தரிடம் யோசனை கேட்பது கிடையாது. ஆண்டவர் சொன்னார், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று சொன்னார். பிரியமானவர்களே, நம்ம நினைக்கிறது போல அவருடைய நினைவு கிடையாது. நாம் ஒன்று நினைப்போம், ஆனால் அது நடப்பது வேறொன்றாய் இருக்கிறதே. என்ன காரணம்? பிரியமானவர்களே, நம் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்பது கிடையாது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஆலோசனையில் பெரியவர், ஆச்சரியமானவர், அவர் செயலில் மகத்துவமானவர். பிரியமானவர்களே, நாம் என்ன யோசனை செய்தாலும், நாம் என்ன எண்ணினாலும், ஆனால் ஆண்டுடைய யோசனையே நிலைத்து நிற்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய வழி மரண வழி, ஆனால் தேவனுடைய வழியோ அது ஜீவ வழி என்று வேதம் சொல்கிறது. நாம் நினைக்கிற நம்முடைய வழி, நம்முடைய யோசனை அது ஒரு நாள் மரணத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். ஆனால் ஆண்டுடைய வழியோ அவருடைய யோசனையோ அது ஜீவ வழி என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது வாழ்க்கையை பாருங்கள். எதற்கெடுத்தாலும் தாவீது பக்தன் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு தன் வாழ்க்கையை, தன் ராஜ்யத்தை அவன் நடத்தினான். சின்ன காரியத்தில் கூட ஆண்டவரிடத்தில் அவன் ஆலோசனை கேட்டான். ஆண்டவரே, நான் இந்த பட்டணத்தில் குடியிருக்கலாமா என்று கேட்டான். தேவன் ஆம் என்று சொன்னார். நான் எந்த இடத்தில் குடியிருக்க வேண்டும் என்று கேட்டான். இந்த பட்டணத்தில் எந்த இடத்தில் குடியிருக்க வேண்டும் என்று கேட்டான். நான் இந்த ஜாதிகளை முறியடிக்கலாமா என்று கேட்டான். இப்படியாக தன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ராஜ்ய பாரத்திலும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு நடந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழி நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியன் என்று சொல்கிறதே. அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வேதத்தில் ஆலோசனை இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது, எதை உடுத்த வேண்டும், எதை உடுத்தக்கூடாது, ஒரு வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஆலோசனை இருக்கிறது. முதியவர்களுக்கான ஒரு ஆலோசனை இருக்கிறது. வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனை இருக்கிறது. நான் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை இருக்கிறது. வியாதியில் தவித்து கொண்டக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலான ஆலோசனை இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நான் விட்டு நம் மனுஷனத்தில் ஆலோசனை கேட்டு நான் வாழும் பொழுது அந்த ஆலோசனை எப்படி நிலைநிற்கும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான தேவனுடைய ஜனமே, தீர்மானம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன
கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன பாரம் இருந்தாலும் சரி, நீ என்ன குடும்பத்திலோ சமுதாயத்திலோ நீ செய்யக்கூடிய என்ன ஒரு வேலை இருந்தாலும் சரி, அது செய்யலாமா? நான் என்ன செய்ய வேண்டும்? என் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும்? என் பிள்ளைகளுக்கு நான் எப்படிப்பட்ட எதிர்காலத்தை அமைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஆலோசனை கேளுங்க ஆண்டவரிடத்தில். நிச்சயமாய் அவர் உங்களை ஆலோசனை சொல்லுவார். அந்த ஆலோசனையே நிலைநிற்கும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரம் சாமி. இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, நான் மனிதனிடத்திலோ ஆலோசனை கேட்காதபடி உம்மிடத்தில் அது சிறிய காரியமோ பெரிய காரியமோ ஆலோசனை கேட்டு அதன்படி வாழ கிருபை தாரும் சாமி. இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவையை சந்திங்க. ஒருவேளை வியாபாரம் செய்யலாம், பலவிதமான வேலையை செய்யலாம். எல்லாத்தையும் தேவன் கண்ணை பாருங்க. நீரே ஆலோசனை கர்த்தராக இருந்து கர்த்தாவே எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாய் இந்த நாளை நம்முடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்தையும் பாதுகாத்து எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.